Hi, welcome to online math class 10, chapter 8, statistics and probability, exercise 8.3, question number 6. A bag contains 12 blue balls, X red balls. If one ball is drawn at random, that means we can take the ball. What is the probability that it will be red ball? நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? If 8 more red balls are put in the bag, they again add 8 more red balls in the bag, then if the probability of drawing the red ball will be twice the probability in one, that means இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராபபிலிட்டி மாதிரி ட்வைஸ் த ப்ராபபிலிட்டி இருக்குமா? எப்போது இந்த 8 ரெட் பால்ஸ் அந்த பேக்கில் எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி முன்னாடி கிடைச்ச ப்ராபபிலிட்டியோட 2 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாட் இஸ் த எக்ஸ்? அப்போ முதல்ல இருந்த ரெட் பாலுடைய நம்பர்ஸ் என்ன? இப்போது ப்ளூ பால் எவ்வளோ இருக்குது? 12. ரெட் பால் எவ்வளோ இருக்குது? எக்ஸ். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டோட்டல் நம்பர் ஆஃப் பால் இஸ் 12 + எக்ஸ். இது கான்ஸ்டன்ட், இது வேரியபிள். இது கான்ஸ்டன்ட், இது வேரியபிள். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது 12 + எக்ஸுன்னு தான் ரைட் பண்ணணும். Now the probability of for getting red ball, that is probability of red ball is equal to என்ன எழுதியிருக்கோம் நம்ம? favorable outcome, number of favorable outcome by number of total number of ball. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம்னா இங்கே எனக்கு எக்ஸ் ரெட் பால் தான் இருக்குது. ஓகே, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 12 + எக்ஸ்னாலும் எக்ஸ் ப்ளஸ் 1 12நாலும் ஒன்று தான். சரியா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் வேரியபிளாகவே ரைட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பை 12 எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேக்குள்ளே நம்ம 8 பால்ஸை நம்ம ஆட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம 8 பால்ஸை ஆட் பண்ண போகிறோம். 8 ரெட் பால்ஸ் ஆர் ஆடட் டு த பேக். தென் அப்போது த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் அ பேக் கேன் பி கம்ஸ் லைக் தட்: 12 blue balls, x plus 8 red balls, then total number of balls what? That is S1 means new total, that one. Okay, அப்போது 12 + x plus 8. இப்போது 12ம் 8ம் கான்ஸ்டன்ட். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? we will get the new total is x plus 20. என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பேக்குள்ளே நியூவாக ஒரு 8 ரெட் பால்ஸ் போட்டதுனால ரெட் பால்ஸுடைய மெஷர்மெண்ட்டும் நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நியூ ரெட் பால்க்கான நம்பர். இது டோட்டல், நியூ டோட்டலுக்கான சேஞ்சஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் அ நியூ டோட்டல் ஆஃப் த பேக். ஓகே, தென் ப்ராபபிலிட்டி ஃபார் ரெட் பால் நியூ, ஃபார் கெட்டிங் ரெட் பால் நியூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் நியூ. இப்போ நியூவாக இருக்கக்கூடிய ரெட் பால்ஸுடைய நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர், that is also new. அப்போ what is your answer? So x plus 8. x plus 8 is a new red balls counting. Total counting is x plus 20. So 8 x plus 8 by x plus 20. This is the probability of red ball new. இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்னு எடுத்துக்கிறோம். அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு ரைட் பண்ணிக்கிறோம். தென் வாட் இஸ் அ given? So given second probability is equal to twice the first probability. That's why
செகண்ட் ப்ராபபிலிட்டியோட நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா x plus 8 by x plus 20 equal to 2 times the x by x plus 12. இது ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் எழுதணும் இல்லையா, அதை நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் பண்ணியிருப்போம். எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 12 அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Now I can take a cross multiply for solving the value of x. Cross multiply பண்ணுறோம். ஸோ x plus 12 இங்கே வந்துடும், x plus 20 அங்கே போயிடும். Now I have to multiply. First x ஆல் multiply பண்ணுறோம். Then I will get x square plus 12x plus 8x plus 8 12s are 96. That is 96 is equal to, இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 2x இருக்குது, 2x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x into x is x square plus 2 20s are 40, 40 into x, 40x. இப்போ இதில் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 96 is equal to 2x square plus 40x. இப்போ இந்த 40x இங்கே கொண்டு வந்து சப் பண்ணிடலாம். இல்லை இதை ஃபுல்லாக ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ரைட் பண்ணுறோம். அப்படி ரைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு 2x இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 96 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. இப்போது இது 2 வந்து கிரேட்டர் தென், அதனால் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்டுக்கு நம்ம கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரையில் என்ன நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஐஃபா மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ஐஃபா மெத்தடில் ப்ராடக்டில் மைனஸ் 96, சம்மில் ப்ளஸ் 20. ஓகே, ப்ளஸ் 20. ஸோ இப்போது ப்ராடக்டில் மைனஸ், கீழே ப்ளஸ் இருக்குன்னா ஒரு நம்பர் மட்டும்தான் மைனஸாக இருக்க முடியும். அது பார்த்தா இப்போ இது வந்து சப்ராக்ஷன். அப்போ எந்த ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 20 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 24 4, இதை மல்டிப்ளை பண்ணால் 96, ஆட் பண்ணோன்னா 20 கிடைக்கும். சப் பண்ணுறோம், தட் மீன்ஸ் அல்ஜிப்ரிக் அடிஷன் சப் பண்ணும்போது ஐ வில் கெட் 20. அப்போது கிரேட்டருக்கு என்ன சிம்பிள் கொடுப்போம், கிரேட்டருக்கு பாசிட்டிவ் சிம்பிள் கொடுப்போம், ஸ்மாலருக்கு நெகட்டிவ் சிம்பிள் கொடுப்போம். கீழே என்ன இருக்கோ அது கிரேட்டர் நம்பருக்கு போகும். ஓகே, இப்போ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ we can write x plus 24 then x minus 4 is equal to x minus 4 equal to 0. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், x plus 24 equal to 0 or x minus 4 equal to 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x equal to minus 24 then x equal to plus 4. minus 24 is impossible. அப்போது x plus 4 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ x equal to 4 substitute in equation 1. equation 1 என்ன, x by x plus 12 அதில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிங்கன்னா 4 by 4 plus 12 is 16
தென் கேன்சல் பண்ணோன்னா 1/4 that is your answer. அப்போ ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர் இஸ் 1/4 is your answer. Okay, thank you.